வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆட்சி அகிலா. துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா கதையின் 9வது எபிசோடுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை இந்த கதைக்கு நீங்கள் கொடுத்து வரும் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்து வருகிறது. இந்த 9வது எபிசோடில் கதையின் விறுவிறுப்பும் சுவாரஸ்யமும் இன்னும் அதிகரிக்கப் போகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இந்த எபிசோட் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர மறக்காதீர்கள். வாங்க நண்பர்களே, இனி கதைக்குள் பயணிப்போம். அர்ஜுன் மீராவின் அந்தரங்க வார்த்தைகளை கேட்ட மீனாவால் அங்கு நிற்கவே முடியவில்லை. அவள் கால்கள் தானாகவே அவ்விடத்தை விட்டு ஓடத் தொடங்கியது. நல்ல வேளையாக அவர்களது மன்மதலீலை கட்டிலில் நடக்காமல் தரையில் நடந்தது. ஒருவேளை அவர்களது அந்தரங்கத்தை காதால் கேட்டதற்கு பதிலாக பார்வையால் பார்த்திருந்தால் அங்கேயே செத்திருப்பாளோ என்னவோ. மீனா எப்படி சத்தமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினாளோ அதே போல் மீண்டும் தன் அறைக்குள் சென்று தஞ்சமடைந்தவள் கட்டிலில் விழுந்து தலையணில் முகத்தை புதைத்து கொண்டு கதறத் தொடங்கினாள். அர்ஜுன், ஏன் இப்படி பண்ற? என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. உன்னை என்னால் யாரோடவும் நினைச்சு பார்க்க முடியல. உனக்கும் மீராவிற்கும் கல்யாணமே ஆகியிருந்தாலும் என்னால நீ அவளோட சந்தோஷமா இருக்கிறத ஏத்துக்க முடியல. வலிக்குது அர்ஜுன். நீ ஏன் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? இதுக்காக தான் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு தட்டி கழிச்சியா? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? உனக்கு வேணும்னா எவ்வளோ நேரம் வேணும்னாலும் என்னை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அர்ஜுன் அவகிட்ட போற என்று ஏதோ அவள் புருஷன் அவளுக்கு துரோகம் செய்வது போல் தேம்பி தேம்பி அழுதாள். எவ்வளவு நேரம்தான் அழுதாள் என்று தெரியவில்லை. அப்படியே அழுதழுது சோர்ந்து போய் தூங்கி போனாள். அவள் கண்ணீருக்கு காரணம் மீராவல்ல, தான் என்பதை இவள் எப்போதுதான் உணர்வாளோ. இங்கு அர்ஜுன் 3 மணியை போல் மீராவை விட்டு பிரிந்து படுத்தான். இனிமேல் இவனை தானாக சென்று அரவணைக்கவே கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட மீரா சோர்வில் அப்படியே விழிகளை மூட திரும்பி படுத்த அர்ஜுன் அவளை இழுத்து அவள் முகத்தை தன் நெஞ்சில் புதைத்தபடி உறக்கத்தை தழுவினான். மறுநாள் காலை யாருக்கும் காத்திராமல் அழகாக விடிய மீரா 5 மணிக்கு விழிகளை திறந்தவன் கணவனின் கையணைப்பில் தான் கட்டுண்டு கிடப்பதை உணர்ந்து அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். நேற்றிலிருந்து இரவு வரை நடந்ததை நினைத்து பார்த்தவளுக்கு மனம் மகிழ்ச்சியை உணர்ந்தது. ஏமாமா எனக்கு துரோகம் பண்ணீங்க? நடந்தது எல்லாமே கனவா போயிடக்கூடாதான் மனசு ஏங்குது. ஆனா நிதர்சனம் இதுதான் உண்மைன்னு புரிய வைக்குது என்று நினைத்தவளுக்கு உடலும் அவன் படுத்திய பாட்டில் தளர்ந்து போய் கிடந்தது. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற நினைப்பு அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பி நிற்க வைத்தது. அவள் விலகியதும் அர்ஜுன் லேசாக புரண்டு படுக்க மீரா பாத்ரூம் சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவள் ஆடையை மாற்றிக்கொண்டு வாசலை கூட்டி கோலமிட்டவள் ஃப்ரிட்ஜில் இருந்த பாலில் டீ போட்டுவிட்டு கணவனை எழுப்பினாள். மாமா, டீ போட்டுட்டேன், குடிச்சிட்டு வேணும்னா தூங்குங்க, அப்புறம் சூடு ஆறிடும், எந்திரிங்க மாமா என்றாள் வழக்கம் போல். ஏண்டே மனுஷனை தூங்க கூட விடாம இம்சை பண்ற என்று சிடுசிடுத்தபடி 2 கைகளை விரித்து திமிர் விட்டபடி கண்களை திறந்தவனுக்கு புத்தம் புதிதாக பூத்த புது ரோஜா மலர் போல் மனைவியின் மதிமுகம் அவன் கண்களுக்கு விருந்தானது. சாதாரண பூனம் புடவையை கட்டியிருக்க அவளது கொடி இடை பளிச்சென்று அவனை பார்த்து பல்லை காட்டியது. தலைக்கு குளித்ததற்கு அடையாளமாக நெற்றி வகடு தெரியும் அளவிற்கு தலைமுடியை விட்டு காதுக்கு பின்னிருந்து அவன் முடியை மறைத்தபடி டவலால் கட்டியிருந்தாள். முன்னால் தெரிந்த முடியிலிருந்து சில முடிக்கற்றைகள் பிரிந்து அவள் முகத்தில் அழகாக சுருண்டு இருந்தது. சில நீர்த்தீவைகள் அதிலிருந்து சொட்டி கொண்டு இருந்தது. அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் நிற கயிறு இவள் உனக்கு சொந்தக்காரி என்று நிரூபித்து கொண்டிருந்தது. டீயை பருகச் சொல்லி எழுப்பிய மீரா தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொண்டாள். என்ன பட்டிக்காடு, நேத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம கண்ணுக்கு ஒரு திணிசாவே தெரிகிறா. எப்படி இருந்தால் என்ன, அவ இப்படி இருக்கிறது நம்ம கண்ணுக்குத்தானே குளிர்ச்சியா இருக்குது. இதனால் நமக்குத்தான் கொண்டாட்டம். அம்மாடி, காலங்காத்தாலே கள்ளு குடிக்காமலே போதை ஏத்துறாளே என்று நினைத்தவன் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தான். அதில் திடுக்கிட்டவள், மாமா என்ன பண்றீங்க? விடுங்க மாமா, விடிஞ்சிடுச்சு என்று அவசரமாக தன்னை விடுபட்டு கொள்ள போராட அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவள் குளித்த சோப்பின் வாசனையை நுகர்ந்தவன், விடிஞ்சால் என்ன, இதுக்கெல்லாம் நேரம் காலமா பார்க்க முடியும். மூடு வரும்போது புருஷனை சந்தோஷப்படுத்த வேண்டியதான பொண்டாட்டியோட தர்மம் என்று அவள் ஆடைக்குள் கைகளை படர விட்டான் அர்ஜுன். அதில் பதறிய மீரா, மாமா விடுங்க மாமா, பசங்களுக்கு சாப்பாடு கட்டணும்ல, நீங்களும் ஆஃபீஸ் போகணும், நேரமாகிடும் மாமா என்று கெஞ்சலாக கூற அவள் சொல்வதில் உள்ள நியாயம் புரிய, 8:30 மணிக்கு தானே பசங்களுக்கு வேன் வரும், இப்பவே ஏண்டி பறக்கிற என்று அர்ஜுன் கிரக்கமாக கூற, ஆமாம் மாமா, ஆனா பசங்க இந்நேரம் எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும், அவங்களையும் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு செய்ய கரெக்டா இருக்கும் மாமா என்று மீரா தவிப்பாக கூற, சரி சீக்கிரம் அனுப்பிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்றவன் அவள் கொண்டு வந்திருந்த டீயை பருகிவிட்டு மீண்டும் உறக்கத்திற்கு சென்றான்.
அவன் தூங்கும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தவள் அவன் தலைமுடியை கலைத்துவிட்டு, வாழ்வா சாவாங்கிற இந்த போராட்டத்தில் உங்க மனசை நான் ஜெயிக்க போறேனா இல்ல தோக்க போறேனான்னு தெரியல மாமா. என் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. எல்லாமே எனக்கு நல்லதாவே நடக்கணும்னு நம்புறேன் என்று நினைத்தபடி அவன் நெற்றியில் முத்தமிட்டு விலகி சென்றாள். வேக வேகமாக பிள்ளைகளுக்கு 2 டம்ளரில் ஹார்லிக்ஸ் கலக்கியவள் அவர்கள் அறைக்கு செல்ல அஸ்வின் எழுந்து அமர்ந்திருந்தான். பிரீத்தி இன்னும் உறக்கத்தில் இருக்க, அஸ்வின் எழுந்துட்டீங்களா? பாப்பா இன்னும் எழுந்துக்கலையா என்று கேட்டபடி மீரா உள்ளே நுழைய, பாப்பா எப்போ தூங்கும் மூஞ்சி பொண்ணுமா, உங்களுக்கு தெரியாதா என்று அஸ்வின் சிரிக்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம், நம்ம பாப்பா இல்ல, சின்ன குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் அவங்கள நேரத்துக்கு எழுப்பி பழக்கப்படுத்தணும், சரியா? இந்த ஹார்லிக்ஸை நீ குடிச்சிட்டு ரெடி ஆகுங்க, அம்மா போய் சமைக்கிறேன் என்று மீரா கூற, அம்மா பாப்பாவை எழுப்பலையா? என்னால் அவளை எழுப்ப முடியாது, நீங்களே எழுப்பி விட்டுட்டு போங்க என்று சுட்டித்தனமாக கூறவும் அவள் தலையை கழித்து விட்டு விளையாடிய மீரா, நான் பார்த்துக்கிறேன் அஸ்வின், 2 பேரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்கல்ல, நீ குளிச்சுட்டு வர வரைக்கும் பாப்பா தூங்கட்டுமே, நான் சமையலுக்கு நடுவில் அவளை வந்து எழுப்பி விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன வேணும் சாப்பிட என்று கனிவாக கேட்க, அம்மா எனக்கு சப்பாத்தி இல்லைன்னா பூரி செஞ்சு தரீங்களா என்று கண்கள் மின்ன கேட்க, சரிடா கண்ணா, நான் சப்பாத்தியே செஞ்சு தரேன், பூரி ஆயில் ஐட்டம் அது வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றவள் மாவை பிசைந்து விட்டு மறுபுறம் வெங்காயம் தக்காளியை வணக்கி தக்காளி தொக்கு கிரேவி போல் தயார் செய்து முடித்தாள். மணியை பார்க்க 7:45 ஆகியிருந்தது. மீண்டும் பிள்ளைகளின் அறைக்கு சென்றவள் அஸ்வின் தயாராக இருப்பதை கண்டு பிரீத்திக்கு தேவையான யூனிஃபார்ம் எடுத்து வைத்துவிட்டு, பிரீத்தி குட்டி எழுந்துறீங்க, அண்ணா ரெடி ஆயிட்டான் பாருங்க, நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? இவ்வளவு நேரம் தூங்கினா எப்படிடா குட்டி என்று கொஞ்சலாக எழுப்ப, அம்மா என்று எழுந்து தாயின் கழுத்தை கட்டிக்கொண்ட பிரீத்தி அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க, என் தங்க பொண்ணு என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, சீக்கிரம் பால் குடிச்சிடுங்க, குளிச்சுட்டு கிளம்பலாம் என்று கூறியவள் அடுத்த 20 நிமிடத்தில் இருவரையும் ரெடி செய்தாள். மணியை பார்க்க 8:05 ஆகியது. அஸ்வின் கண்ணா, நீங்க தோசை சாப்பிட்றீங்களா இல்லை சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, எது வேணும் என்று கேட்க, எனக்கு ஸ்டார் தோசைமா என்று அஸ்வின் கூற, எனக்கும் ஸ்டார் தோசை என்று பிரீத்தி கூற, சரி சரி 2 பேருக்குமே செஞ்சு தரேன், கூச்சல் போடாம அமைதியா இருங்க என்று மீரா கூற, பிள்ளைகள் சமத்தாக தலையாட்டி விட்டு அமர்ந்திருந்தனர். அடுத்த 5 நிமிடத்தில் இருவரின் முன்பும் தோசை வைத்து தேங்காய் சட்னியை வைத்தாள். இருவரையும் சாப்பிட வைத்து அவர்களுக்கு ஸ்கூல் பேக்கை மாட்டிவிட்டு லஞ்ச் பேக்கோடு வாசலுக்கு அழைத்து வர பிள்ளைகளின் ஸ்கூல் வேனும் வாசலில் சரியாக வந்து நின்றது. இருவரையும் ஏற்றிவிட்டு கை காட்டி டாட்டா சொன்னவள் வீட்டிற்குள் வந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, கணவனை ஆபீஸ்க்கு கிளப்ப எழுப்பவே இல்லை என்று பயந்தபடியே அவன் இருந்த அறைக்கு ஓடியவள் அர்ஜுன் அறையில் இல்லாமல் இருப்பதை கண்டு திகைத்து நின்றாள். இவர் எங்க போனாரு? ஒருவேளை அவர் கூப்பிட்ட நேரத்துக்கு நான் வரலன்னு மறுபடியும் அந்த மீனாவை பார்க்க போயிட்டாரா என்று கலங்கியவளுக்கு கண்ணில் கண்ணீர் துளிகள் பூத்தது. அவசரமாக வெளியில் ஓடி வந்தவள் அர்ஜுனின் பைக்கை தேட அது நிற்கும் இடம் காலியாக இருந்தது. மீண்டும் அறைக்குள் வந்தவள் நேற்று இரவு இருவரும் சல்லாபித்த இடத்தை பார்த்தாள். அவளது ஆடைகளும் அவனது ஆடைகளும் அங்குதான் சிதறி கிடந்தன. குனிந்து ஆடைகளை பொறுக்கியவள் நிமிரும் வேளையில் அர்ஜுனின் போன் ஒளிரும் சத்தம் கேட்டு நிதானித்தாள். அவனது போன் இரவு வைத்த டேபிளிலேயே இருக்க மீனாவின் பெயர் அவளது ஸ்மார்ட் போனில் தமிழில் பளிச்சென்று மின்னியது. போன் இங்கேதான் இருக்கு, அப்ப இவர் எங்க போனாரு? ஒருவேளை இதை மறந்துட்டு போயிட்டாரோ என்று நினைத்தபடி நின்றிருக்க அர்ஜுனின் போன் ஆஃப் ஆகவும் அவள் தோள்பட்டையில் 2 முழம் மல்லிகைப்பூ தொங்கவும் சரியாக இருக்க அதிர்ந்து திரும்பியவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்த அர்ஜுன் அவள் மார்பில் முகம் புதைத்தான்.